வேட்புமனு தாக்கலின் போது முகவரி போலியானது என்றும் யாழ் மாநகர சபையில் போட்டியிட தகுதியற்றவர் என்றும் தெரிவித்து அந்த தகவல் பகிரப்பட்டிருந்தது. எலன் மஸ்க் அவர்களின் ஸ்டாலின் சேவை இலங்கையில் இடைநிறுத்தப்பட்டதாக ஒரு செய்தி பரவலாக பகிரப்பட்டு வந்திருந்தது. ஆனால் இயற்கையிலே கருப்பு நிறத்தில் இவ்வாறான அடர் கருப்பு நிறத்திலான கருப்பு ரோஜாக்கள் வளர்ப்பதில்லை. ரோஜாக்கள் மட்டுமே சுற்றி கருப்பு நிற பூக்களும் நான் பார்த்ததில்லை. வணக்கம் சுச்சி. வணக்கம் சரண்யா. ஆமாம், கடந்த வாரத்தை போன்று இந்த வாரமும் சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளியான சில போலியான தகவல்களின் உண்மைத்தன்மையினை ஆராய்ந்து உங்களுக்கு வழங்குவதற்கு இந்த வாரமும் நாங்கள் தயாராக வந்துள்ளோம். அதன் அடிப்படையில் சுஜி, இந்த மிகவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு விடயம்தான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விடயங்கள். சுமார் 7 வருடங்களுக்கு பின்னர் தள்ளி போடப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அதற்கான வேட்புமனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. ஆமாம், அந்த வகையில் யாழ் மாநகர சபையின் முதன்மை வேட்பாளராக சுந்தரமூர்த்தி கபிலன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இதனோடு சமூக ஊடகங்களில் ஒரு தகவல் பகிரப்பட்டது சரண்யா. அவர் வேட்புமனு தாக்கலின் போது வழங்கியிருந்த முகவரி போலியானது என்றும் அவர் யாழ் மாநகர சபையில் போட்டியிட தகுதியற்றவர் என்றும் தெரிவித்து அந்த தகவல் பகிரப்பட்டிருந்தது. எனவே நாம் இது தொடர்பில் ஆராய்ந்திருந்தோம். ஆராய்ந்த போது சரண்யா, நாம் முதலில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் அதாவது வேட்பாளர்களுக்குரிய தகமை ஈனங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கும். அதாவது ஆணைக்குழுவின் இணையதளத்திற்கு சென்றால் அது தொடர்பான விவரங்களை எமக்கு அறிந்து கொள்ள முடியும். அந்த முகவரியானது அதாவது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவர் ஏழாலை சேர்ந்தவர் எனவும், ஆனால் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரியானது அரியாலை முகவரி, அதாவது தேசிய மக்கள் கட்சியின் யாழ் மாவட்ட காரியாலயம் அமைந்திருக்கும் முகவரியை தான் கொடுத்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே நாம் இது தொடர்பில் ஆராய்ந்த போது அந்த இணையதளத்தில் அந்த பட்டியலிடப்பட்டிருந்ததில் நாட்டு பிரஜையாக இருக்காவிடின் அவருக்கு தேர்தலில் அது யாரும் அறிந்த ஒரு விடயம்தான். ஆனால் அதில் குறிப்பிடப்பட்டு இருக்கவில்லை, இந்த முகவரி சம்பந்தமாக எதுவும் குறிப்பிடப்பட்டு இருக்கவில்லை. மேலும் வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் எவ்வாறு ஏன் நிராகரிக்கப்படுவது என்பது தொடர்பிலும் அங்கு பட்டியலிடப்பட்டிருந்தது சரண்யா. அதிலும் இந்த காரணத்திற்காக வேட்புமனு நிராகரிக்கப்படுவதாகவும் அங்கும் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. எனவே நாம் இது தொடர்பில் தொடர்ந்து ஆய்வினை மேற்கொண்டு தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் தொடர்பு கொண்டு வினவியிருந்தோம். இதன் போது அவர்கள் தெரிவித்த ஒரு விடயம் என்னவென்றால், உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் கட்டளை சட்டத்தில் இந்த விடயம், அதாவது நிரந்தர முகவரியை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று இருந்தாலும் ஒரு வேட்பாளர் தனது நிரந்தர முகவரியை குறிப்பிடாமல் தற்போது வசிக்கும் முகவரியை குறிப்பிட்டிருப்பாராயின் அந்த காரணத்திற்காக ஒருபோதும் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படாது என்று அவர்கள் தெரிவித்திருந்தனர். இதில் முக்கியமான ஒரு விடயத்தை கூற வேண்டும். நீதிமன்றத்திற்கு சென்று அதன் மூலம் இந்த முகவரி போலியானது என நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டு அவர் வேட்புமனு தாக்கல் செய்த, அதாவது அவர் போட்டியிடும் அந்த மாவட்டத்தில் அவருக்கு போட்டியிடுகின்றார் முதல்வருக்கான பதவிக்காக, யாழ் மாநகர சபையின் முதல்வர் பதவிக்காக போட்டியிடுவதை இழக்க நேரிடும். அதுவும் நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்ற உத்தரவின் பேரில் தான் நிராகரிக்கப்படுவதற்கான அப்படி தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருந்தது. மேலும் நாம் இது தொடர்பில் அவர்களையும் தொடர்பு கொண்டு வினவிய போது அவரும் தெரிவித்திருந்தார் தமது குடும்ப உறுப்பினர்கள் ஏழாலையில் வசிப்பதாகவும், அதே போன்று தனது அலுவல்கள் காரணமாக, அதாவது கட்சி அலுவல்கள் காரணமாகவே அவர் தனது கட்சி அரியாலையில் அமைந்திருக்கும் கட்சி அலுவலகத்தில் தங்கியிருப்பதாகவும், அவர் அரியாலையில் கட்சி அலுவலகத்தில் 2024 ஆண்டிலிருந்து தங்கியிருப்பதாக தெரிவித்திருந்தார். மற்றும் தேர்தல் சட்டங்களுக்கு அமையவே தான் வேட்புமனு தாக்கல் செய்ததாகவும் அவர் நமக்கு தெரிவித்திருந்தார். எனவே இதன் மூலம் சரண்யா நாம் பார்க்க வேண்டிய ஒரு விடயம், இந்த குறிப்பிட்ட விடயமானது சில தவறான புரிதல்களின் அடிப்படையில் பகிரப்பட்டிருக்கும் ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது என சரண்யா. அடுத்ததாக சரண்யா, இந்த ஸ்டாலின் தெரிந்திருக்கும் எலன் மஸ்க் அவர்களின் ஸ்டாலின் சேவை இலங்கையில் இடைநிறுத்தப்பட்டதாக ஒரு செய்தி பரவலாக பகிரப்பட்டு வந்திருந்தது. இது எதன் அடிப்படையில் போயிருக்கிறது என்று பார்க்கும்
பார்த்தபோது இது முதலில் டெய்லி மிரர் பத்திரிகையில் இது தொடர்பில் ஒரு தகவல் செய்தி வெளியாகி இருந்தது. அதாவது டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்னா அவர்களின் கூற்றின் அடிப்படையிலே இந்த செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. இந்த செய்தியின் தலைப்பு எவ்வாறாக இருந்தாலும் சரண்யா, இதில் உள்ளடக்கத்தை நாம் பார்க்கும்போது இதில் குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு விடயத்தை நாம் நோக்க வேண்டும். அதாவது தரவு மற்றும் தொடர்பாடல் தகவல்களை பாதுகாப்பதற்கான உரிமையை உறுதி செய்யப்படும் வரை இந்த செயல்முறை அமுலுக்கு வராது, அதாவது நடைமுறைப்படுத்தப்படாது என்பதுதான் அங்கு தெரிவிக்கப்பட்டிருந்த விடயம். இது இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. என்னவென்றால் இந்த இலங்கை அரசாங்கத்தினால் இந்த தரவுகள் மற்றும் தொடர்பாடல் தகவல்களை பாதுகாப்பதற்கான ஒரு டேஷ்போர்டை அவர்கள் கேட்டிருந்தார்கள் இலங்கை அரசாங்கத்தினால். அது வழங்கப்பட்டதன் பின்னரே இதற்கான அதாவது இதை முழுமையாக இங்கு செயற்படுத்த முடியும் என்றுதான் இரங்க வீரரத்ன பிரதி அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார். இது தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு இது அதாவது ஸ்டார்லிங்க் சேவை இங்கு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு விட்டது என்று தெரிவிக்கப்பட்டு சமூக ஊடகங்களில் தகவல்கள் பகிரப்பட்டிருந்தது. நாம் இது தொடர்பில் ஆராய்ந்த போது இரங்க வீரரத்னா அவர்களும் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்தில் இது இடைநிறுத்தப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரம் சுற்றி இந்த ஸ்டார்லிங்க் என்றால் என்னவென்று அனைவருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். ஸ்டார்லிங்க் எனப்படுவது பூமியின் மேற்பரப்புக்கு ஒப்பீட்டளவில் நெருக்கமாக குறைந்த புவி சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட செயற்கைக்கோள்களை அடிப்படையாக கொண்ட ஒரு இணையமைப்பாகும். இதற்கான தரவு மற்றும் தொடர்பாடல் தகவல்களை பாதுகாப்பதற்கான உரிமையை அரசாங்கத்திற்கு வழங்கிய பின்னர் இது இங்கு முழுமையாக செயற்படுத்தப்படும் என்பதே இதன் உண்மையான செய்தி. அடுத்ததாக நாம் பார்க்க போகுது சரண்யா, இந்த கடந்த வாரம் முழுவதும் உலகம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு விடயம் என பரபரப்பாக பேசப்பட்ட இதை மட்டுமே அனைவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள், அப்படியே கூற வேண்டும். சுனிதா வில்லியம்ஸ் 9 மாதங்களுக்கு பின்னர் விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்பினார் என்பதுவே அந்த செய்தி. சுனிதா வில்லியம்ஸ் மட்டுமா? அது அப்ப நாங்களே மறந்தா எப்படி மற்றவங்க மறக்காம எல்லாரும்? சுனிதா வில்லியம்ஸ் அவங்க ஒரு தைரியமான பெண்மணி, அதை யாரும் மறுக்க முடியாத ஒரு விடயம். ஆனால் அவரோடு அந்த 9 மாதங்களும் விண்வெளியில் இருந்த மற்றொரு நபர் தான் புஷ்வில் மொரனா, அவரையும் மறந்து விட்டார்கள். ஆனால் இவர்கள் இருவருமே 9 மாதங்களின் பின்னர் பாதுகாப்பாக ஸ்பேஸ் எக்ஸ் மூலம் பூமிக்கு திரும்பி இருந்தனர். இதனோட ஒப்பிட்டு சரண்யா நாம் பார்க்கும் போது பல தகவல்களும் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டே வந்தது. என்ன சரண்யா? அதன் அடிப்படையில் தான் சுற்றி இந்த சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் இருந்த காலத்தில் இங்கு மதங்களை பற்றி பேசவில்லை, ஆனால் பகிரப்பட்ட சில விடயங்களை தான் நாங்கள் கூறுகின்றோம். அதாவது குரானை படித்ததாகவும் அவரது உணவு பழக்க வழக்கங்களை நோன்பு நோட்பவர்கள் எவ்வாறு உணவை சுருக்கி எடுத்துக்கொள்வார்களோ அதே போன்று அவரும் அந்த பழக்க வழக்கங்களை கடைபிடித்ததாகவும் தான் இந்த தகவல் பகிரப்பட்டது. இந்த தகவலில் இன்னொரு விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதாவது அவர் பைபிளை இவ்வளவு காலம் பைபிள் படித்து அதில் சலித்து போய் பின்னர் குர்ஆனை படித்ததாகவும், அதாவது அவர் பைபிளை ஒரு பக்கம் படிக்கும் போது அவருக்கு சலிப்புத்தன்மை ஏற்படும் என்றும், ஆனால் குரானை 4-5 பக்கங்கள் படித்த பிறகும் அவருக்கு சலிப்புத்தன்மை ஏற்படாமல் அவரை கண்டு வியந்ததாக தான் அந்த செய்தி. இது குரானை பற்றியோ பைபிளை பற்றியோ குறிப்பிட வந்த ஒரு விடயம் அல்ல சரண்யா, அதனை முதலில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இது என்னவென்றால் சுனிதா வில்லியம்ஸ் முதலில் இவ்வாறான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதுதான் இங்கு பார்க்கப்பட்ட ஒரு விடயம். நாம் இது தொடர்பில் ஆராய்ந்த போது சுனிதா வில்லியம்ஸ் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் விண்வெளியிலிருந்து மீண்டும் பூமிக்கு திரும்பிய பின்னர் எந்த ஒரு ஊடகத்திற்கோ அல்லது எந்த ஒரு நேர்காணல்களையோ அவர் வழங்கி இருக்கவில்லை. அவர் இன்னும் பேசவில்லை. காரணம், அவர்கள் விண்வெளியில் இருக்கும் போது அவர்களுக்கு மீண்டும் பூமிக்கு திரும்பிய பின்னர் அவர்கள் அந்த நோமல் மனிதர்கள் போன்று இருக்க மாட்டார்கள். அவர்களது கால்கள் இருக்க தசைகள் எல்லாம் புவியீர்ப்பு விசையோடு இணைவதற்கு சற்று காலம் எடுக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் இவர் இவ்வாறான தகவல்களை குறிப்பிட்டிருக்க வாய்ப்பில்லை. எனினும் அவர் குறிப்பிட்ட நேர்காணல்களோ அல்லது அவர் தெரிவித்த கருத்துக்களோ இதுவரையிலும் எந்த ஒரு உத்தியோகபூர்வ இணையதளங்களிலோ அதே போன்று உத்தியோகபூர்வ செய்தி தொலைக்காட்சிகளிலோ வரவில்லை என்பதுதான் உண்மை. எனினும் இவர் தொடர்பான தகவல்கள் இவர் இவ்வாறு தெரிவித்தார், இவர் இவ்வாறு செயற்பட்டார் என பல்வேறு தகவல்கள் பல்வேறு விதமாக பகிரப்பட்டு வருகின்றன. ஆமாம், இன்னொரு விடயம் தெரிவிக்க வேண்டும். அவர் தொடர்ந்து
வைத்தியசாலை நாசாவின் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். ஆனால் இப்போ தற்போது அவர் 45 நாட்களுக்கு மறுவாழ்வு சிகிச்சை என்ற ஒன்று அவர்களுக்கு வழங்கப்படும். அதாவது விண்வெளியிலிருந்து வந்தவுடன் அவர்களுக்கு வழங்கப்படும் ஒரு முக்கியமான சிகிச்சை சரண்யா இது. இந்த சிகிச்சையில் தான் அவர்கள் இருவருமே தற்போது உள்ளனர். எனவே இவர் இவ்வாறு கூறியதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை. அவர் கூறியிருந்தால் கண்டிப்பாக சர்வதேச ஊடகங்களில் வெளிவந்திருக்கும். இன்னமும் அவர் ஊடகங்களுக்கு எந்த தகவல்களையும் தெரிவிக்கவில்லை. இந்த தகவலோடு மட்டுமல்லாது மீண்டும் இன்னும் சில தகவல்கள் வந்து பகிரப்படக்கூடும். சுனிதா வில்லியம்ஸ் இவ்வாறு தெரிவித்தார் என்று கூறி, ஆகவே உண்மை அறியாது இது போன்ற தகவல்களையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டாம். துருக்கியில் மாத்திரம் இயற்கையாகவே வளரும் கருப்பு ரோஜா அப்படி என்று தெரிவித்து ஒரு படத்துடனான அது ஒரு கருப்பு ரோஜாவின் படத்துடனான ரோஜாக்களின் படத்துடனான ஒரு செய்தி வெளியாகி இருந்தது, ஒரு தகவல் வெளியாகி இருந்ததுன்னா இதை பார்த்த உடனே, இந்த புகைப்படத்தை பார்த்த உடனே இடையில் இளம் சிவப்பு நிறத்தில் ரோஜா பூக்கள் மொட்டுக்கள் காணப்படுகிறது. ஆனால் ரோஜா மலரோ கருப்பு நிறத்துல இருக்கு. அது பார்க்க அழகாத்தான் இருக்கு. ஏதோ இன்சர்ட் பண்ண மாதிரி இருக்கு ஒவ்வொரு இடத்துல. அதுதான் பார்க்கணும். அப்ப நாங்க இது தொடர்பில் ஆராய்ந்த போது சரண்யா, இது உண்மைக்குமே இப்படி ஒரு கருப்பு ரோஜா இருக்கிறதா என்று ஆராய்ந்த போது 2016ஆம் ஆண்டு, அதாவது சர்வதேச உண்மை கண்டறியும் நிறுவனம் ஒன்றினால் 2016ஆம் ஆண்டு இது தொடர்பான இதே தகவல் ஆங்கிலத்தில் பகிரப்பட்ட ஒரு தகவல் தொடர்பில் அவர்கள் உண்மை கண்டறியும் ஆய்வை மேற்கொண்டிருந்தார்கள். இதனை நாம் பார்க்கும்போது இந்த தகவலானது ஜப்பானிய இணையதளம் ஒன்றினால் 2013ஆம் ஆண்டு இந்த கருப்பு ரோஜா தொடர்பில் ஒரு கதையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த காலத்திலிருந்து இந்த கருப்பு ரோஜா தொடர்பான பல்வேறு தகவல்கள், அதாவது துருக்கியில் உள்ள அந்த நதியின் நீரினால் தான் இது இயற்கையாக வளரும். அதாவது அந்த நதியின் நீரின் pH வந்து அதிகமாக காணப்படுவது. அந்த pH அதிகமாக காணப்படுவதனாலே இந்த ரோஜா மலரானது வர இந்த கருப்பு நிறத்தை பெறுவதாக தான் அந்த தகவல் வந்து பகிரப்பட்டிருந்தது. உண்மையிலும் கருப்பு ரோஜா என்ற ஒன்று இல்லை சரண்யா. அதாவது இது செயற்கையாக உருவாக்கிய கருப்பு ரோஜாக்கள் இருக்கிறது, அதை பார்க்க வேண்டும். ஆனால் இயற்கையிலே கருப்பு நிறத்தில் இவ்வாறான அடர் கருப்பு நிறத்திலான கருப்பு ரோஜாக்கள் வளர்வதில்லை. ரோஜாக்கள் மட்டுமில்லை சுஜி, கருப்பு நிற பூக்களும் நாம் பார்த்ததில்லை தான். ஆமாம், பொதுவாக இருக்கலாம். ஆனால் நாம் அதற்கான ரோஜாக்கள் பார்த்ததில்லை. ஆனால் இந்த ரோஜாக்கள் அடர் சிவப்பு நிறம், பர்கண்டி என்று சொல்வார்கள் ஒரு நிறம் இருக்கிறது அது, மற்றும் ஊதா நிறங்களில் காணப்படுகிறது. இவை சில ஒளி செயற்பாடுகளினால், ஒளிநிலை மாற்றங்களினால் கருப்பு நிறமாக காட்சி அளிக்கின்றது. ஆனால் இது உண்மையில் கருப்பு நிறம் அல்ல. என்ன அப்ப இவ்வாறான பகிரப்பட்ட இந்த தகவலை பார்க்கும் போது உண்மையில் அந்த படத்தினை AI டிடெக்டிவ் டூல் மூலம் ஆராய்ந்த போது இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட படம் என்பதனையும் உறுதியானது எமக்கு. ஆனால் இதுதான் உண்மையான விடயம் என்னவெனில், ரோஜாக்கள் இல்லை, சிவப்பு நிற ரோஜாக்களே தான் கருப்பு ரோஜாக்கள் என குறிப்பிடுவார்கள். சில அந்த ஒளி மாற்றங்களினால் அவை கருப்பு நிறங்களாக காட்சி அளிக்கின்றன. ஆனால் இந்த படங்களில் காட்டப்பட்டவாறு எங்கும் இவ்வாறான கருப்பு ரோஜாக்கள், இவ்வாறான கருப்பு ரோஜாக்கள் இருப்பதற்கான எந்தவித ஆதாரங்களும் இல்லை. இன்னொன்று சொல்ல வேண்டும், சில அந்த தோட்டக்கலை வல்லுநர்கள் மூலமாக இந்த அடர், நான் கூறிய நிறங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த அடர் சிவப்பு பர்கண்டி நிறங்களையும் அவர்கள் மகரந்த சேர்க்கை மூலம் உருவாக்குவதாகத்தான் தெரிவிக்கப்படுகின்றது. உண்மையில் அந்த கருப்பு ரோஜா என்ற ஒன்று இல்லை. ஆகவே இயற்கையாக கருப்பு ரோஜாக்கள், ஆமாம் அதுதான் இயற்கையாக கருப்பு ரோஜாக்கள் வளர்வதில்லை. அதுதான் அங்கு கூற வேண்டிய ஒரு விடயமாக இருந்தது சரண்யா. மேலும் இது தொடர்பான நாம் இன்று கதைத்த விடயங்கள் தொடர்பான விரிவான அறிக்கைகளை நீங்கள் எமது உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு ஃபேக்ட்ரசண்டோ ஸ்ரீலங்கா என்ற எமது உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு செல்லும் பட்சத்தில் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று நீங்கள் இதனை படிப்பதற்கு நேரமில்லை என்று எண்ணும் பட்சத்தில் எமது ஃபேக்ட்ரசண்டோ யூடியூப் தளத்திற்கு செல்லும் பட்சத்தில் அதனை காணொலியாக உங்களுக்கு பார்க்கக்கூடியதாகவும் கேட்கக்கூடியதாகவும் இருக்கும் என சரண்யா. ஆமாம்,
அதே போன்று இந்த சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஆகியவற்றிலும் இது தொடர்பான காணொளிகள், அதே போன்று இது தொடர்பான விரிவான விடயங்கள் பகிரப்பட்டிருக்கிறது. அதே போன்று எமது வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் ஃபாலோ செய்து வைத்துக் கொண்டால் இது தொடர்பான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதிலும் இது தொடர்பான காணொளிகள், அதே போன்று இது தொடர்பான கட்டுரைகள், விரிவான கட்டுரைகள் உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. எமது வாட்ஸ்அப் சேனலை இதுவரைக்கும் 60,000-க்கும் மேற்பட்டோர் ஃபாலோ செய்துள்ளனர். ஆகவே நீங்களும் இது போன்ற விடயங்களை, அதாவது உண்மையை கண்டறிய வேண்டுமானால் எமது வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு முக்கியமான விடயத்தை தெரிவிக்க வேண்டும் சரண்யா. இவ்வாறான தவறுதலாக பகிரப்பட்ட அல்லது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால், பகிரப்படும் தகவல்களில் ஏதேனும் இது உண்மையா பொய்யா என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஆவல் இருந்தால் எமக்கு அறிவிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 077-1514-696 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால், அதாவது இது உண்மையா பொய்யா என்று கண்டறிய வேண்டும் என்று நினைத்தால் அறிய தரலாம். மற்றும் இதே இலக்கத்தில் எமது வாட்ஸ்அப் மூலமும் நீங்கள் அவற்றை பகிர்ந்து கொள்ள முடியும். இதே இலக்கம் தான் 077-1514-696 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாகவும் நீங்கள் எம்மை தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மீண்டும் அடுத்த வாரம் இவ்வாறான கிளைம்ஸ் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் அது தொடர்பில் உண்மையை கண்டறிந்து உங்களுக்கு அறிய தர காத்திருக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றோம். நன்றி.